So this time in the Tritiyaha lesson, there's mainly Purna Pratyanta. And I hope you all remember that நீங்க வந்து அந்த MCQ பண்ணும்போதும் அந்த பூர்ண பிரத்யாந்தால தான் கொஞ்சம் எல்லாருமே எங்களுக்கு கொஞ்சம் டவுட் வந்தது அப்படின்னு சொன்னேன். ஸோ இது வந்து we have already done it. ஸோ இது வந்து எப்படின்னா this is again a விசேஷனம். அந்த விசேஷனம் வந்து விசேஷத்தோட லிங்கம் விபக்தி எல்லாமே மேட்ச் ஆகுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதை எப்படி வருமோ அதே மாதிரி நம்ம பண்ண வேண்டியதுதான். ஓகே, ஸோ திஸ் இஸ் தட். ஸோ சங்கியா வந்து மாதா ஒரே ஒரு சின்ன விஷயம், பூர்ண பிரத்யாந்த கால இப்போ விம்சதிதக துமுத் பிரத்யை யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தீங்க. அதுல விம்சதி தமஹ விம்சதி தமி விம்சதி தமம்ங்கிறது பிரதமா விபக்திக்கு வரும். அதுல டிக்ளைனபிள் அது மற்ற விபக்திகள் அதுல உண்டா? ஆமா சார். எல்லாத்துக்கும் எந்த மாதிரி இதுல ரூபத்துல அதை பண்ணணும்? அது மாத்திரம் 20ல இருந்து ஆரம்பிக்கும் போது எந்த ரூபத்துல இந்த மாதிரி அதை டிக்ளைன் பண்ணணும்? ராம ரூபம் தானே, ராமநாம சப்தம் நதி சப்தம் அதே மாதிரிதான் இதுக்கும் 20. சரி அதேதான், சரி சரி அஸ்து மாதா, அதுதான் கேட்டேன். அது எதுல இருந்து என்ன சப்தத்துல பண்ணணும்? அது வந்து தமுட் பிரத்யை, it is not துமுன் சார். ஓகே, தமுத் பிரத்யை. ஆனா அது என்னன்னா விம்சதிக்கு வரும்போது விம்சதிக்கு தமஹான்னு இருக்கும். ஆனா அதே துதியா விபக்தி விம்சதி தமம் தானே வரும் இல்லையா? விம்சதி ஹி தமஹா வராதே சார். இல்ல விம்சதி தமம்னு தானே. இல்ல விம்சதி தமஹ அதுல துதியா விபக்தி வந்ததுன்னா விம்சதி தமம் தானே வரும். ஆமா, கரெக்ட். ஆனா அது நம்ம இதுக்கும் பிரதமா விபக்தி நபும்சலிங்கத்திலயும் விம்சதி தமம்னு இருக்கும், அப்படியே இதுலயும் வரும் இல்லையா? அந்த மாதிரி கொஞ்சம் அதே மாதிரிதான் ராம சப்தமும் அது மாதிரி தான். அவ்வளவுதான். ஆமா, ராமம் ஃபலமும் அதே தானே சார் வரும். சரி, இல்ல அதுதான் கேட்டேன். அதாவது விம்சதி see you don't have to be confused because ராம சப்தத்துல வந்து ராமஹ ராமம் தானே. ஆமா, ஃபலம் சப்தத்துல பலம் தான் வருது. அதனால அதுக்கப்புறம் வேற ஓகே. அந்த மூணு தான் எனக்கு அந்த சப்த ரூபம் தான் சந்தேகம் இருந்தது. சப்த ரூபம் சந்தேகம் இருந்தா அதுதான் கேட்டேன். தன்யவாதம் மாதா. ஓகேமா. ஸோ பேஜ் 62ல நீங்க யூ கேன் சி வாட் இஸ் தேர். ஸோ பிரதமஹ பிரதமா பிரதமம் அதான் மூணு லிங்கத்திலையும். இப்போ வந்து நம்ம அதுல வந்து we'll just go through the exercises and one more thing is chitta chana prayoga. Okay, இப்போ since you have learned விசர்க சந்தி படிச்சதுனால இந்த கஷ்சித்து அப்புறம் இந்த கஷ்டன இதெல்லாம் வந்து உங்களுக்கே தெரியும். அந்த கஹா பிளஸ் சித், கஹா பிளஸ் சன, அப்புறம் கைஹி பிளஸ் சித்னா கைஷ்சித். So you all will be knowing what is how to use it. Okay, கஷ்சித், காச்சித், கேனச்சித், கஸ்மைச்சித், கஸ்ஸி. Okay, அப்போ கஸ்மாத் chit will become kasma and the takara will become chakara. So kasmat chit, kasmin chit. இதுல பார்த்தீங்கன்னா கஸ்மின் வரும். அப்போ கஸ்மின் chit. அப்புறம் கஷ்சன, கேஷுச்சித், கேபியஸ்சித், கேபியஸ்சித் இது எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம். அப்போ காம்ஸ்சன பாருங்க, காம்ஸ்சன. ஓகே, கான் 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 இன்னு வருது இல்லையா நம்மளோட துத்தியா விபக்தி, அதுல வந்து அதையே சக்காரா வருது காஞ்சன. ஓகே, அததான் நம்ம வந்து பார்க்கணும். ஓகே, ஸோ வேற வந்து இதுதான் மெயின் இதுல. Now let us go through the exercises so that we do more of exercises. Then only we'll be இன்னும் கொஞ்சம் தெளிவா இருக்கும். Come to page 66.
Okay. 1 minute, please excuse me. கதவை சாத்திடு, வாச கதவை. அங்க நின்னுட்டு பேசிக்கிட்டு. Okay. Disturbance ஆகும். Okay. So, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் த்விதீயஹ அப்படின்னு கொடுத்திருக்காங்க பாரு. தரவரிசை, அதான் தட் இஸ் பூர்ண பிரத்யாந்த. ஓகே, பூர்ண பிரத்யாந்த த்விதீயஹ அப்படின்னு கொடுத்திருக்கா. அதே மாதிரி we can start with what you do. Yes, Aparna madam can start the first one. Yes, ma'am. Number 4, அதோட cardinal வந்து சதுர்த்தஹ. Number ma, what is the first one number? Number you don't know Sanskrit numbers 1 2 3 4. First one ma, page 66, Tamil book. Do you have the Tamil book with you? No ma'am, no, English book தான் இருக்கு ma'am. So English book tell her the page 47, page number 47. 47 எடுத்துட்டேன் ma'am. அது நம்பர் கொஞ்சம் நம்பர் 5 மா. 5 பஞ்சமஹ. அதுதான். So that is what you have to see. இதுல பிரச்சனையே அதுதான். We don't know the numbers na, it will be problem. Second one வந்து நம்பர் 9 நவமஹ. Okay. Okay ma, you can mute yourself. Vijayalakshmi madam, next one. Twadashah. Okay. அடுத்தது 14 இல்லமா, 15. Yes, 15, sorry. Panchadashah. Next, 5th one. Navadashah. Okay, Navadasha. Okay. 19, okay. Okay ma, enough. Deepti, she's not there. In college, okay. Jayashri madam, you do the next one. Madam, Chaturvimshati Tamaha. Next one, Ashtavimshati Tamaha. Okay. Next one வந்து Trayasvimshati Tamaha. Trayas சொல்லுங்க. Trimshat Tamaha. Trayasvimshat Tamaha. Okay. Okay. Uma madam. Yes madam. 9th one. 9th one. Number என்னமா? 38. இதுவா? 37. அதெல்லாம் எல்லாரும் 1 2 3 4 எழுதி பாத்துக்கோங்க 10 வரைக்கும். சப்த த்ரிம்ஷத் தமஹ. உங்களுக்கு இது தெரிஞ்சிட்டு நம்பர் தெரியலைன்னா you will do a mistake. Okay. சப்த த்ரிம்ஷத் தமஹ. Okay. Next வந்து 28 வந்து இல்லமா, அதுக்கு அடுத்தது 10th one. 10th 41 சத்வாரிம்ஷத் தமஹ. அப்புறம் வந்து 12 ஓகே. நான் நினைச்சேன் நீங்க எல்லாரும் இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணி வச்சுருப்பேன், கடகடன்னு சொல்லுவேன்னு இப்ப யோசிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் 11th one. மேடம் அது ஏகச்சத்வாரிம்ஷத்தமஹ இல்லையா? 41 னா? ஆமா 41. ஏகச்சத்வாரிம்ஷத் தமஹ. She said சத்வாரிம்ஷத் தமஹ. அதனால தான் சொன்னேன். ஏகச்சத்வாரிம்ஷத் தமஹ. ஏகச்சத்வாரிம்ஷத் தமஹ. ஓகே. அப்புறம் இது 52 த்வி பஞ்சாஷத் தமஹ.
52. என்ன திருப்பி சொல்லுங்கம்மா. திடீர்னு உங்களோட வாய்ஸ் வந்து லோ ஆயிடுறது. द्विपञ्चाशत्तमः. ஓகே, द्विपञ्चाशत्तमः. ஓகே, அப்புறம் வந்து 61. இல்ல போதும் இட்ஸ் இனஃப். மங்களா மேடம் சொல்ல முடியுமா? एकाशत् षट् இல்ல நீங்க எத்தனாவது? இப்ப 12th ஒன் சொல்லணும். அதான் 61. 61. ஓகே. एकाशत् षट्शः இல்ல ஏகஷஷ்டிதமः. ஏகஷஷ்டிதமः. அப்புறம் வந்து 68. அஷ்டம षष्टितमः. அஷ்டா இல்லமா, அஷ்டஷஷ்டி தான். அஷ்டஷஷ்டிதமः. அப்புறம் வந்து 84 வந்து சத்வா 8 அஷ்டா. இல்ல எப்பொழுதுமே சம்ஸ்கிருதத்துல வந்து பின்னாடி இருக்கிற நம்பரை தான் முதல்ல சொல்லணும். ஓகே, சத்வா சொன்னேன். சத்துர் சஷ்ட்வா அஷ்டா சதுரஷீதி தமஹ. சதுரஷீதி. ஓகே, சப்ததி மாதா, அது சப்ததி இல்லையா? சத்துர் சப்ததி தமஹ இல்லையா? சப்ததி இல்லையே சார். சப்ததி தமஹ 74 இருக்கு மேடம். 14 she said 84. 74 இருக்கு. இல்ல அவ சொல்றது 14th நம்பர் மேடம். 14th நம்பர் வந்து 74. ஓகே. Oh, she didn't say 84. Okay. She said 84. That is 16 number. That's okay, ma. She's doing the next one. Let her do. It's okay. She said 84. So I'm giving the answer of the 84. It's okay. So 84 க்கு சொல்லுங்க. அததான் சொல்லணும். She said 84. Okay, this side. அப்ப ஹாரிசான்டலா சொல்லாம வெர்டிகலா சொல்லிட்டேன். சாரி. பரவாயில்லம்மா, பரவாயில்ல, ஒன்றும் தப்பு இல்லை. நீங்க 84 சொன்னீங்கன்னா அதோட நீங்க நம்பரை சொல்லுங்க. சத்வாஷ் அதான் நான் சொன்னேன் உங்கள்ட்ட. சதுரஷீதி தமஹ. அஷூதி சமஹ தமஹ. அஷீதி தான் 80. ஓகே, சதுரஷீதி தமஹ. ஓகே ஓகே. நிர்மலா மேடம் எத்தனை சொல்லணும் மேடம்? இப்போ 14th சொல்லுங்க. 14th 15th சொல்லுங்க. நீங்க 14 15 கரெக்டா ட்ரை பண்றேன். 10 11 12 13 14. 14வது வந்து 7 and 4. 7 and 4 சப்த இல்ல. இப்போ ஃபர்ஸ்ட் முன்னாடி இருக்கிறது பின்னாடி வரும் இல்லையா? அப்போ 74 this is. So சதுஷ் சப்ததி தமஹ. சதுசப்ததி தமஹ. ஓகே. அதுக்கப்புறம் வந்து 15 வந்து 15 வந்து 7 77. அப்போ சப்ததி தமஹ. அதுக்கு அடுத்தது ஆறாவது வந்து சொல்லியாச்சாவா? சொல்லி 18 சொல்லணுமா? இப்போ 17 சொல்லணும். 16ஆவா சொல்லியாச்சா? 17 வந்து 8 88. அப்போ அஷ்டதி தமஹ. அஷ்டாஷீதி தமஹ. அஷ்டாஷீதி தமஹ. ஏன் அஷ்டாஷீதி சொல்றோம்? அஷ்டாஷீதி வரும்போது அந்த சவர்ண பீஜ சந்தி வருது. அதனாலதான் அஷ்டாஷீதி தமஹ. நம்ம அங்க அங்க போட்டு அந்த 77க்கு பண்ணிருந்த மாதிரி அந்த இங்க இல்ல. அஷ்டாஷீதி தமஹ. ஓகே ஓகே. தேங்க்யூ மேடம். சீதாராமன் சார் லாஸ்ட் 3 பண்ணிருங்க. சதுர்நவதக தமஹ. சதுர்நவதமஹ. இது சதுர் இருங்க இல்ல பஞ்ச கம்மிதான் மாதா.
பஞ்சநவதமக. இல்ல சார், 90க்கு என்னது? நவதி. அப்ப பஞ்சநவதி தமக. பஞ்சநவதி தமக. அவ்வளவுதான் அவ்வளவுதான். பஞ்சநவதி தமக. ஆமா. அஷ்டநவதி தமக சதம். இல்ல இது என்னது? அப்புறம் 19 சொன்னேன். அஷ்டநவதி தமக. நவதி தமக. ஓகே. சதம் சததமம். சததமம். சததமக. 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 ஓகே. சததமக. ஓகே சார். ஓகே. So இப்போ வந்து this you have done, so at least you know the numbers. இப்போ வந்து you have to do the exercise with the sentences. Okay, you have to do the exercise with the sentences. Padmavati madam. ஹரி ஓம் மாதா. எதுல பண்ணணும் நீ அடுத்தது? அடுத்த எக்ஸசைஸ் மா. இந்த இது இல்ல தினே ரெண்டாவது தானே இதோட விருத்தா தானே? விருத்தா டேஷ். நீங்க ஆன்சர் மட்டும் சொல்லுங்க, அதெல்லாம் படிக்கவே வேண்டாம். புத்திரேன இருக்கு, பிராக்கெட்ல என்ன நம்பர் இருக்கு? துவயேன வரும். இல்லம்மா, துவயேன வராது. ஏன்னா இது வந்து என்ன வருது நமக்கு? துவிதீயஹன்னு வந்திருக்கு இல்லையா பூர்ண பிரத்யாந்தல. இதுல எனக்கு தெரியல. எனக்கு இது புத்திரேன கரெக்ட். அந்த இதை வச்சு கண்டுபிடிக்கணுமா? ஓகே. புத்திரேன என்ன விபக்தி, என்ன வச்சனம், என்ன லிங்கம், அத வச்சுட்டு இத சொல்லணும். ஓகே. துவயேன வருமா? துவயேன கிடையாதுமா, இது த்விதீயஹ, த்விதீயா, த்விதீயம். இது பூர்ண பிரத்யாந்தம். இட் இஸ் நாட் நம்பர். த்விதீயம். அப்ப இதுல வந்து இதுல வர மாதிரி வரும். அப்ப இதுல வந்து இப்ப எல்லாம் புல்லிங்கத்துல சொன்னோம், இப்ப இதுல வரது ஸ்ரீலிங்கத்துல வரும். ஏன் ஸ்ரீலிங்க? புத்திரேன என்ன லிங்கம்? புத்திரேன இதுதான். புத்திரேன வந்து நம்ம என்ன சப்தம்? புத்திரேன என்ன சப்தம்? புத்திரேன் என்ன விபக்தி, என்ன சப்த ரூபம் சொல்லுங்க. சப்த ரூபம் தெரிஞ்சது. புத்திரம் புத்திரே புத்திராணி, புத்திரேன புத்திராபியாம் புத்திரைஹி. புத்திரேன என்ன விபக்தி? இது வந்து நீங்க திருத்தியா விபக்தியில அவ்வளவுதான். திருத்தியா விபக்தி ஏகவச்சனம். அப்ப இது என்ன சப்தம்? டூன்னு வந்திருக்கு. டூனா த்விதீயஹ. கரெக்டா? த்விதீயஹ புல்லிங்கம். அப்ப த்விதீயஹ ஓடு புல்லிங்கம். பிரதமா விபக்தி த்விதீயஹ. இப்ப திருத்தியா விபக்தி என்னது? ராம சப்தம் மாதிரிதானே அதுவும். அப்ப எப்படி வரும்? ராமேன வர மாதிரி திதியேன. அவ்வளவுதான். புரிஞ்சுதா? ஓகே. நான் இதெல்லாம் தப்பா எழுதி இருக்கேன். ஓகே. சரி சரி, நீங்க தப்பா எழுதி வச்சிருக்கீங்க. அடுத்தது பண்ணுங்க. பின்ன அடுத்தது பாருங்க, என்ன விசேஷம் முதல்ல பாத்துக்கோங்க. அது என்ன லிங்கத்துல இருக்கு, என்ன வச்சனத்துல இருக்கு? கபாட்டிகாயா வந்திருக்கு. கபாட்டிகாயா வந்திருக்கு. கபாட்டிகாயா வரப்பே அதுக்கு அத புல்லிங்கமா வச்சுட்டாக்க எழுதியிருக்கேன். புல்லிங்கமா? கபாட்டிகாயா என்ன லிங்கம்? இல்ல, அது தப்பு. நான் பண்ணினது தப்பு. என்னத்த பார்த்து பண்ணினது? சரி, அப்ப வந்து இதுல வந்து திருத்தீயாயாக, இது திருத்தீயாயா, திருத்தீயாய. ஓகே. நான் இத பண்ணாது, இத பார்க்காக்கி பண்றேன். அதான் தப்பு பண்றேன். நட்சத்திரம் திருத்தீயாயாக தான் எழுதியிருக்கேன். அடுத்தது வந்து நட்சத்திரம். இல்ல போதுமா? ஓகே, பரவாயில்ல. இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு பத்மாவதி மேடம்? இப்ப தெரிஞ்சது, எனக்கு இப்ப தெரிஞ்சது எங்க தப்பு பண்றது. ஓகே. இத்தனை நாள இது ஒண்ணு இத அனுபவிக்க இப்படியே எழுதிட்டு இருந்தேன். ஓகே ஓகே. சாரதா மேடம் பண்ணுங்க அடுத்த 2. नमस्कार जी। नक्षत्रेषु सप्तविंशतितमं नक्षत्रं रेवती। सुनीतायाः
புத்திரையின்னு வந்ததுனால பஞ்சபியக தானே ஜீவன், அதுல அது கொஞ்சம் டவுட்டா இருக்கு. பஞ்சபியக பிரசாஸ்திக பிரதத்தா. பஞ்சபியகான்னு வருமா? ஏன் அது வந்து புத்திரியை? ஆமாஞ்சி, புத்திரியைன்னு ஒரு புத்திரியை எய் வந்து எங்க வருமா? புல்லிங்கத்துல வருமா ஸ்திரீலிங்கத்துல வருமா எய்ங்கிறது? இப்ப ஸ்திரீலிங்கமா இருந்தானா இது வந்து என்னது? சதுர்த்தி விபக்தி. பிரதத்தா தத்தான்னு வருதாலே சதுர்த்தி விபக்தின்னு தெரியுது. ஆனா அதான் அது ஸ்திரீலிங்கமா புல்லிங்கமான்னு எப்படி? அது எப்படி உங்களுக்கு தெரியாம இருக்கும்? எய் வந்தாலே ஸ்திரீலிங்கா. ரமாய். ஓகே, உங்களுக்கு ராமாயண் தானே வரும் புல்லிங்கல. ஆமா ஆமாஞ்சி. இது வந்து இந்த மதிஷப்தம். அப்போ ரமாயைன்னு தான் வரும் ஸ்திரீலிங்கல. இப்ப எய் வந்து ஸ்திரீலிங்கம். சிலதெல்லாம் நம்மளே டெக்னிக்கலா தெரிஞ்சுக்கணும். அத சோ புத்ரி புத்ரி புத்ரின்னு எடுத்துட்டாக்க அப்ப பஞ்சபியைன்னு வரணும்ல ஜி. பஞ்சபிய எதுக்காக பஞ்சபியை? பக்காரா எதுக்காக நீங்க கொண்டு வரீங்க? இது வந்து நீங்க அந்த நம்பர்ஸ் மாதிரி நீங்க எடுத்துக்காதீங்க. பூர்ண பிரத்யாந்தாங்கிறது வேற. ஓகே ஓகே ஜி. இது எப்படி வரணும்? பஞ்சமக பஞ்சமி பஞ்சமம். நதி சப்தவத் பஞ்சமி. அப்ப என்ன வரும்? இப்ப நத்யைன்னு வர்ற மாதிரி அப்ப பஞ்சைன்னு வரணுமா ஜி? பஞ்சமி புரியுதாமா? பஞ்சமி ஜி எப்படி? பஞ்சமி தானே. பஞ்சமக பஞ்சமி பஞ்சமம். ஓகே ஜி. ஓகே, இதுதான் சப்தம். ஓகே. அப்போ பஞ்சமி பிரதமா விபக்தினா சதுர்த்தி விபக்தி எப்படி வரும்? பஞ்சம்யை. பஞ்சம்யை கரெக்ட் ஜி. நத்யை வர மாதிரி, நத்யை வர மாதிரி அதேதான். அததான் சொல்றேன், நம்ம யோசிக்கணும். பஞ்சமின்னு வச்சுட்டு பஞ்சமி நதி, அது வந்து நத்யை, அந்த மாதிரி பஞ்சம்யை பஞ்சம்யை. தன்யவாத ஜி. இதுல கொஞ்சம் நெக்ஸ்ட் வந்து இத்தக விம்சதி தமே கிரகே மம பித்ருவியக வசதி. அவ்வளவுதான், போதும். ஓகே, தன்யவாத ஜி. பார்வதி ஹரிஹரன் மேடம் பண்ணுங்க. பார்வதி ஹரிஹரன் மேடம், are you there? ஹரியோம் மாதா, நான் தெரியல, அன்மியூட் பண்ணினே அது ஆகல போல. அதிகாரி त्रिंशत् तमात् अर्थात् ஆகமிஷ்யதி பஞ்சமி யுகத்தில் இருக்கு. அதனால त्रिंशत् तमात् विद्यालयस्य नवदशे प्रकोष्ठे संस्कृतपाठः प्रचलति. सप्तमी युग. இன்னொன்னு பண்ணிருங்க. अन्नानगरस्य 22तमात् उपमार्गात् यानम् आगच्छति. 22 தமாத்தா இல்ல, அதாவது துவாதசி கிடையாது. அது முதல்ல என்ன நம்பர் பாருங்க, எல்லாருமே நம்பர் கரெக்டா பாருங்க. நான் என்ன சொன்னேன்? துவாதசி. ஓ கரெக்ட். இது வந்து விம்சத் 22 துவாவிம்சதி தமாத். புரியுதா? இல்ல, ஆக்சுவலி விம்சத்தின்னு எழுதி வச்சிருக்கேன் நான், பட் தசத்தின்னு படிக்கிறேன். துவாவிம்சதி தமாத் उपमार्गात् यानम् आगच्छति. ओके, पंचमी युग. ओके मैम. राजराजेश्वरी मैडम.
சொல்றேன். மேடம் ஒரே நிமிஷம் மேடம், சாரி மேடம், எக்ஸ்கியூஸ் மீ. த்வி வராதா மேடம்? திதியோத்யாய த்வி வராதா? த்விவிம்சதி தமாத் வராதா மேடம்? இது புல்லிங்கம். இல்ல துவா தானே வரும், அந்த த்வி வராதே. த்விதியோத்யாய, இப்போ த்விதியோத்யாய சும்மா படிக்கும்போது ஸ்லோகத்துல புல்லிங்கம், அதனால த்வி போட்டேன். த்விவிம்சதி தமஹ. ஓகே. துவா ஸ்ரீலிங்கம். இல்ல தப்பா. இங்க வந்து நம்ம வந்து அதாவது 22ங்கிறது துவாவிம்சதி தமி, அவ்வளவுதான். ஓகே. புரிஞ்சுக்கோங்க. ஓகே. த்விதீயः. ஓகே. த்விதீயலாம் அங்க வராது. த்விதீயः பாட்டः. ஓகே. த்விதீயः द्वे द्वितीयः தானே. அப்போ இதுல வந்து என்ன இருக்கணும்? விம்சதி தமஹ. ஹலோ ஹலோ. ஓகே. ராஜராஜேஸ்வரி மேடம் படிங்கோ. சொல்றேன் மேடம். சைனிகக அது வந்து 40 verses. சைனிகக சத்வாரிம்ஷத்மே வசசி ஏவ தமே. தமே தமே ஏன் வருதாங்க? சத்வாரிம்ஷத் தமே. அது இந்த ஏன் வயசில் வருது இல்ல? ஆமா, வயசு என்ன? அது என்ன 40வது வயதில் இல்லம்மா, வயசு என்ன விபக்தி? 40வது வயதில். அப்ப என்ன விபக்தி அது? சப்தமி விபக்தி. ஆமா, அது வந்து வயஸ். சப்தமி விபக்தி. சப்தம். வயஸ் சப்தம், மனஸ் சப்தம் மாதிரி வயஸ் சப்தம். சப்தமி விபக்தி வயசி. அதனாலதான் தமிழ். வயதில் 40வது வயதில். ஓகே, குட். அடுத்தது அஸ்மாகம் சுகுருத். சுகுருதஹ ஃப்ரெண்ட். சுகுருதஹ 6 வந்து சஷ்டே யானே உபவிஷ்டந்தஹ. இந்த யானைங்கிறது வந்து யானை சப்தமி விபக்தி இல்லையா? நபும்சகலிங்கம். அதனால சஷ்டே. ஓகே, குட். அடுத்ததுமா படிக்கணுமா? அடுத்தது ஃபர்ஸ்ட் ஒன் படிங்க. படிக்கட்டுமா? ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும். சஷகேஷு அது வந்து சப்தமி விபக்தி. புல்லிங்கம் சப்தமி பகுவச்சனம். அப்ப கேஷுச்சித். ஓகே. கேஷுச்சித் சஷகேஷு. ஓகே. அடுத்து படிக்கணுமா? இல்லம்மா. ஓகே, enough. You are okay. பார்வதி சுப்ரமணியன் மேடம். அடுத்தது மேடம் யுவத்திம், காஞ்சித் யுவத்திம். ஏன்னா அது வந்து ஸ்ரீலிங்கம், த்விதியா விபக்தி ஏகவச்சனம். அப்புறம் நகரேபியஹ, கேபியஷ்சித் நகரேபியஹ. கேபியஷ்சித் நகரேபியஹ. அடுத்ததும் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து உத்பீட்டிகாயாம், கஸ்மாஞ்சித் உத்பீட்டிகாயாம், கஸ்மாஞ்சித். அப்புறம் லேகனி நாம் சொல்லட்டுமா? இருங்க ஒரு நிமிஷம். உத்பீட்டிகாயாம் என்ன விபக்தி? சப்தமி விபக்தி ஏகவச்சனம் ஸ்ரீலிங்கம் இல்லையா? அப்போ கஸ்மாஞ்சித் தானே வரும். கஸ்மான் வருமா கஸ்யாம் வருமா? சாரி, கஸ்யாஞ்சித். கஸ்யாம் இல்ல, கஸ்யாஞ்சித். சாரி கஸ்யாம்சித். கரெக்ட், கஸ்யாம்சித். ஓகே மா, கேன் மீட் யுவர்செல்ஃப். கஸ்யாம்சித். ராஜேஸ்வரி வைத்தியநாதன் மேடம். நமஸ்காரகஜி. 5வது
லெக்கனி நாம் அப்படின்னு இருக்கு. லெக்கனி நாம்ங்கிறது வந்து 6வது விபக்தி, ஸ்ரீலிங்கம், பகுவச்சனம். அதனால காசான் சித்து, காசான் சித்து. அடுத்தது 6th ஒன் தன துவஜஸ்ய, துவஜம் அப்படிங்கும்போது நமும்சக லிங்கத்துல வருது. 6th விபக்தி ராமஸ்யங்கிற இது பகு ஏகவச்சனம். அதனால கஸ்ய சித்து, கஸ்ய சித்து. அடுத்தது 7th ஒன் குஞ்சிகையா, இது ஸ்திரீலிங்கம், சீதையா மாத்திர திருத்தியா விபக்தி. அதனால கயாச்சித், கயாச்சித். அடுத்தது படிப்போம். ஓகே. அடுத்தது ராதை மேடம். விசாரைஹி, விசாரைஹிங்கிறது திருத்தியா விபக்தி, பகுவச்சனம், புல்லிங்கம். கைஹி, கைஷ்சித், விசாரைஹி. 9th ஷாட்டிகாயாஹ, ஷாட்டிகா ஸ்திரீலிங்கம், ஷாட்டிகாயாஹ षष्ठी विभक्ति, एकवचनं, कस्याः, कस्याश्चित् शाटिकायाः. अப்புறம் 10th फलानि, फलानि एकवचनं, बहु कानिचित् फलानि. ஓகே, பரவாயில்ல. ஐ திங்க் எல்லாருமே சின்ன எக்ஸாம்பிள்ஸ் வந்து you all are okay. அந்த பூர்ண பிரத்யாந்தாலதான் கொஞ்சம் அதாவது நம்பர்ஸ் உங்களுக்கு தெரியல, அதுதான் கொஞ்சம் முதல் ப்ராப்ளம். கொஞ்சம் நம்பர்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. பிகாஸ் பூர்ண பிரத்யாந்தால ஒரு பேராகிராஃபே கொடுப்பா. அதாவது இது எப்படி கொடுப்பா அதை நான் கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்க போறேன். எங்க வந்து நம்பர் வரணும், எங்க வந்து பூர்ண பிரத்யாந்தா வரணும்னே நமக்கு தெரியாது, வெறும் நம்பரை மட்டும் கொடுத்துருவா பிராக்கெட்ல. So you have to understand the sentence and say which is Purna Pratyanta and which is Sankhya. Okay. Okay. So 4th exercise, we go back again. Vijayalakshmi madam can start. 1 minute. Ishwari, கொஞ்சம் சவுண்ட் குறைமா. கீழ்கண்ட வாக்கியங்களில் உள்ள வெற்றிடங்களை பயிற்சி போல் நிரப்பவும். வர்காயார்த்தம், வர்கார்த்தம் ராஞ்சேப்யஹ ஜனாஹ ஆகதாக, ராஜேப்யஹ. சோ நல்லது வந்து கேப்யஷித், கேப்யஹங்கிறது வர்த்தனால கேப்யஷித். ஓகே, குட். அடுத்து பண்ணுவோம். காரியக்ரமே பாலகம் வேதிகாம் பிரதி ஆஹுத்தவந்தக பாலகம் கச்சித். கச்சித். ஓகே, எஸ். அப்பரணா, அப்போதுமா அப்பரணா can read the 3rd and 4th. Just tell me the blanks, sentence full படிக்க வேண்டாம். Let us not lose time. ஆபனேஷு அப்ப என்ன வரும்னு சொல்லு. அவ்வளவுதான். ஆபனேஷு கஞ்சித் வருமா மதா? கம் தாத்து, கம் தானே இது. கஞ்சித் தானே வரும், அப்படி வருமா? கஞ்சித் தாமா, கஞ்சித் தான். கஞ்சித் தானே வரும். ஆமா, கஞ்சித். கம் பிளஸ் சித், கஞ்சித். ஏன் அவங்க தப்பா சொன்னாங்களா? எனக்கு அது சரியா கேட்கல. கஞ்சித் கரெக்டா கேட்கல, வேற மாதிரி கேட்டது. அதுக்காக தான் சொன்னேன் நானு. கஷ்டித்னு சொன்ன மாதிரி இருந்தது. அவ வந்து கஷ்டித் சொல்லிட்டாங்க மேடம். கஷ்டித் சொன்னாங்க. கஞ்சித். ஓகே, okay, good. Because my servant maid also at the back, she's making noise and I'm getting disturbed actually. I'm telling her she cannot come early, she's making noise. Kanchit, Vijayalakshmi madam, good you pointed out because later ava tappave padichirpa. Vijayalakshmi madam, are you there? Yes ma'am. then நீங்க ரெண்டாவது வந்து கஞ்சித் அப்படிங்கறத நீங்க கஷ்டித் சொன்னேன்னு சொல்றா, திருத்திக்கோங்கம்மா.
பாலகம் வந்திருக்கு துத்தியா விபக்தி. சோ அது கம் தான் வரணும். கம் பிளஸ் சித், கஞ்சித். அது வந்து மக்காராவுடைய இடத்துல பஞ்சமாட்சரம் வரணும். ஓகே, நம்ம பிரவேசாலே படிச்சிருக்கோம். நடுவுல வந்து மக்காரம் வந்ததுன்னா நம்ம வந்து அதை வந்து பஞ்சமாட்சரமா அடுத்த அக்ஷரத்தோட பஞ்சமாட்சரமா போடணும். ஓகே, அது வந்து தட் இஸ் உங்களுக்கு ஹல் சந்தி நீங்க அடுத்த சிக்ஷால படிக்கும் போது அதை பத்தி இன்னும் டீட்டெயிலா படிப்பேன். ஸோ அதனால அந்த மக்காராவோட இடத்துல நம்ம வந்து சவர்க்கத்தோட பஞ்சமாட்சரம் போடுறோம். சோ அப்படி வரணும் கஞ்சித். ஓகே, சரிம்மா. ஓகே, எஸ், இட்ஸ் ஓகேமா, இட்ஸ் ஓகே. தேர்ட் ஒன் பண்ணுவோமா? ஆபனேஷு சப்தமி விபக்தி, அதனால கேஷுச்சித். கேஷுச்சித் ஆபனேஷு. ஃபோர்த் ஒன் புருஷஸ்ய ஷஷ்டி விபக்தி, அதனால கஸ்யாச்சித். புருஷஸ்ய கஸ்யாச்சித். கஸ்யச்சித். ஓகே, சாரி, கஸ்யச்சித். கஸ்யச்சித். அடுத்து no, it's okay. 2 sentences, okay. Okay. So this side I want Uma madam. Yes madam. कस्यचित् इति இங்க என்ன त्वयः अहं அதெல்லாம் வேண்டாமா, பத்திரிகாயாம் மட்டும் சொல்லுங்க. பத்திரிகாயாம் கஸ்யாஞ்சித் சப்தமி ஏகவச்சனம். ஓகே, கஸ்யாஞ்சித். அப்புறம் ஜனைஹி திருத்தியா பகுவச்சனம்னால கைஷ்சித். ஓகே, ஓகே. மகிழாபியः. போதும். ஜெயஸ்ரீ மேடம். காவ்யश्चित् மகிழாபியः. காவ்யश्चित् மகிழாபியः. அப்புறம் சம்வத்சரேஷு கேஷுச்சித் சம்வத்சரேஷு. Okay. So this is okay. So this is the paragraph that I was talking to you about. Ma'am, janaihi வந்து கைஹி சித் வராது. கைஹி தான். Okay ma'am, thank you ma'am. கைஹி தான். அவ கைஷ்சித்தனி சொன்னா தப்பா சொன்னாலா? இல்லையே, இல்ல கரெக்ட்டா தான் சொன்னாங்க. She was right only. Yeah. Okay, so this is actually page 68. In the paragraph தான் I was telling you. இப்ப இந்த மாதிரி paragraph தான் வந்து நம்மளுக்கு வந்து வரும் எக்ஸாம்ல. இந்த மாதிரி paragraph பண்ணும்போது தான் we have to be very very careful about what we do and how we do. ஏன்னா இதுல வந்து we have to see sankhya vachaka and purna pratyanta will be linked together and given. So I think this exercise only nalla you have to practice. Okay, good that we are doing it in the class. So Jayashree madam has done. சில இடத்துல சங்கேய வாச்சகன்றது பூர்ண பிரத்யாந்தத்துக்கு அப்படி ஒரு வார்த்தை உண்டா மேடம்? ஆமா, சங்கேய வாச்சக ரெண்டு உண்டு சார். நான் உங்கள்ட்ட ஆக்சுவலி நான் படிக்கும் போதெல்லாம் சங்கேய வாச்சகம் தான் படிச்சேன். But why I didn't say that is because Parichaya book does not have. சரி மேடம். ஓகே மேடம். நான் படிக்கும் போது அயாவாயாவாய சந்தின்னு படிச்சேன். அந்த அயாவாயாவா சந்திக்கு மட்டும் 3 பேர் உண்டு. அயாதி சந்தி, அயாவாயாவா சந்தி, அயாவாயாவா தேச சந்தி, யாந்தாவாந்தா தேச சந்தி, 3 உண்டு. 1 minute. ஈஸ்வரி. Okay, so now we can do that. I think we start with 1 minute. This is the last one to answer. Mangla madam. Madam, na sollala madam, Rajeshwari. Oh, Rajeshwari Srinivasan madam. Sorry ma, unga maranditena. Sollungo. Very good. Neenga sollungo. Ipo modal 2 sollungo. Okay. Ipo padingo, அப்படியே sentence படிங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். பூர்வம்
एकः कृषिकः आसीत् तस्य पुत्राः आसन् 4 पुत्राः आसन् एकदा कृषिकः पुत्रेभ्यः एकदा कृषिकः चतुर्भ्यः पुत्रेभ्यः चतुर्भ्यः करेक्ट चतुर्भ्यः एकैकं रूप्यकं दत्त्वा एतस्य रूप्यकस्य उत्तमम् उपयोगं कुर्वन्तु इति सूचितवान्. இப்ப இந்த மூணுலயுமே நம்மளுக்கு வந்து சங்கியாவாச்சக தான் வந்திருக்கு. ஓகே, நம்ம அர்த்தத்தை புரிஞ்சுட்டாலே நம்மளுக்கு தெரியும். ஓகே ஓகேமா, யூ கேன் மியூட் யுவர்செல்ஃப். ஓகே, சீதாராமன் சார், டேக் தி நெக்ஸ்ட் ஒன். हरि ओम माता. सायंकाले तृतीयः पुत्राः இல்ல நீங்க இந்த இடத்துல தான் நீங்க வந்து தப்பு பண்ணக்கூடாது. என்ன மீனிங் அது? சாயங்காலத்துல கிருஹம் வந்தார்கள். 3 பேரும் புரிஞ்சுதா? புத்திராக வந்திருக்கு. ஆமா ஆமா. त्रयः पुत्राः गृहम् आगतवन्तः. இதுலதான் வந்து பூர்ண பிரத்யாந்தம் வரணும். 4வது சதுர்த்தக च आगतवान्. चतुर्थः न आगतवान् போல, ரைட், न आगतवान्. एकः இது வந்து ஏகः புத்திரः. முதல் பிரதம புத்திரः அகம். प्रथमः पुत्रः अहं एकं रूपेण एकः रूपेण वर्तते. एकेन रूपेण फलानि क्रीत्वा खादितवान् इति उक्तवान्. ஸ்டாப் பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதா இப்ப எப்படி வருதுன்னு? புரிஞ்சுது மேடம். இந்த மாதிரி தான் கொடுப்பா எக்ஸாம். நான் பண்ணி வைக்கல, அதான் சாரி, அதனால தான் டக்குனு கொஞ்சம் இப்பதான் புரிஞ்சது. ஓகே, நெக்ஸ்ட் மங்களா மேடம், கேன் யூ டு? द्वितीयः रूप्यकेण द्वितीयः अहं मोदकानि स्वीकृत्य मित्रैः सह खादितवान् इति उक्तवान्. தேவாய இருக்கு இல்லையா, திருத்தீயாயன்னு வருமா? தேவாய தனம் समर्पितवान् आसीत्. मम कार्यम् उत्तमम् इति ते सचर्मम् आख्यवन्तः. आरब्धवन्तः. तदा कृषिकः चत्वारस्य वा என்ன இது வந்திருக்கு? 4. ஆமா, ஆனா என்ன வந்திருக்கு? புத்திரஸ்ய சத்வாரஹ வந்து சத்வாரஹ வருமா?
இல்ல வராது, அதனுடைய விபக்தியோட வரணும். நாலாவது அப்படின்னு சொல்றான். சதுர்த்தஸ்ய சதுர்த்தஸ்ய புத்திரஸ்ய ஆகமன பர்யந்தம் நிர்ணயः नास्ति इति उक्तवान्. ओके ओके धन्यवाद. ओके மேடம் இப்போ நம்பர் பக்கத்துல விபக்தி வந்ததுன்னா அது வந்து நமக்கு இந்த இது மாதிரி பூர்ண பிரத்யந்த மாதிரி வரும் அல்லவா? அப்படி கிடையாது, எல்லாமே விபக்தியோட தானே வரும். சங்கியாவாச்சகமும் விசேஷணம் தான், பூர்ண பிரத்யாந்தமும் விசேஷணம் தான். ஆனா நம்ம அர்த்தத்தை வச்சுதான் கண்டுபிடிக்கும். இப்ப இரண்டாவது பிள்ளை அப்படின்னு வந்தா பூர்ண பிரத்யாந்தம், இரண்டு பிள்ளைகள் அப்படின்னு வந்தானா சங்கியாவாச்சகம். ஓகே சரி. சோ நம்ம அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு நம்ம பண்ணணும். இதுல வந்து we have no trick other than understanding. Only understanding helps. இதுல வந்து அதுதான் ஹெல்ப் பண்ணும். क्षम्यतां माता पार्वती हरि. माता तृतीयः देवाय धनं समर्पितवान् आसीत्. அதுக்கு வந்து தேவாய வந்து இது ராமாயங்கிற மாதிரி தேவாய ஃபோர்த் விபக்தி. அப்ப தித்தியாய வரணுமா? அப்படி வராது. ஆக்சுவலி அர்த்தம் வந்து இங்க அர்த்தம் வருது இல்லையே. ஆமா இல்ல வராது. அதனாலதான் திருத்தீய, அதாவது ஒரே மாதிரி வரும் இல்லையா? ஏன்னா இதுல அர்த்தம் வந்து எப்படி வருதுன்னா அகம் ஏகேன ரூபியக்கேன பலானி கிரீதா காதித்தவான் இத்தி உக்தவான். द्वितीयः அகம் மோதகானி ஸ்வீகிருத்ய மித்ரைஹ சக காதித்தவான் இத்தி உக்தவான். ஓகே. तृतीयः தேவாய தனம் சமர்ப்பித்தவான் ஆசீத் மம காரியம் இத்தி தே சர்ச்சாம் ஆரப்தவந்தः. அப்ப இதுல ஆக்சுவலி என்னன்னா, இதுல இந்த சென்டென்ஸ் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, மூணாவது வந்து மமகாரிய உத்தமம் இது சர்ச்சம் ஆரப்தந்தः. அவன் சொல்லிட்டு இதை செய்யறான். தேவாய தனம் சமர்ப்பித்தவான் ஆசீத் மம காரியம் உத்தமம். ஓகே. அப்ப திருத்தீயஹதான் மூணாவது அப்படின்னு இரண்டாவது மூணாவது அப்பதான் ததா கிருஷிக சதுர்த்தஸ்ய புத்திரஸ்ய ஆகமன பர்யந்தம் நிர்ணயம் நாஸ்தி. ஓகே. இது வந்து அர்த்தத்தாலதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த எக்ஸசைஸ் மட்டும் we need a lot of practice actually in this exercise. புரிஞ்சு, அதாவது மெயினிங் தெரிஞ்சுக்கணும். அதுதான் மெயினிங். ஓகே. निर्मला मैडम. यस मैडम. तदा प्रथमः पुत्रः 4 चतुर्थः कुत्रापि निद्रां कृतवान् स्यात् इति उक्तवान्. तृतीयः पुत्रः सः प्रायः मद्यपानं कर्तुं गतवान् इति चिन्तयामि इति उक्तवान्. द्वितीयः पुत्रः चतुर्थः चलचित्रं द्रष्टुं गतवान् स्यात् इति उक्तवान्. इति मूनावद् पुत्राः. मूनावद् पुत्राः. त्रयः पुत्राः अपि नालावद् पुत्रस्य फोर्त् पुत्रस्य चतुर्थस्य पुत्रस्य विषये उपहासम् आरब्धवन्तः. Good. Thank you, madam. So Nirmala is confident. Nirmala, good. Thank you, madam. So yeah, here Sharada madam, can you try? धन्यवाद जी. धावता
चतुर्थः पुत्रः गृहम् आगतवान्। त्रयः अदिश्य क्षम्यताम् आगमनमार्गे काचित् भिषुकः आसीत्. ஒரு நிமிஷம் நீங்க வந்து தாவதா சதுர்த்தக சொன்னீங்க. நாலாவது அந்த நேரத்துல நாலாவது புத்திரன் கிரகம் ஆகத்தவான் வீட்டுக்கு வந்தான். அடுத்து திரையக சோதரான். சோதரான்ங்கிறது என்ன விபக்தி என்ன வச்சனம்? ராமான்னு சொல்ற மாதிரி இல்லையா ஜி? சோதரான் சோதரான் சோதர சப்த. ஓகே, சகோதர சோதர சப்த. அது என்ன விபக்தி என்ன வச்சனம்? செகண்ட் விபக்தி இது பகுவச்சனம். ராமா. அப்ப என்ன வரும்? அப்ப திரையக உடைய செகண்ட் விபக்தியே பார்க்கணும். குட், அதுதான் புரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். புரிஞ்சுட்டு பண்ணி. ஓகே. த்ரீன் ஓகே ஜி. த்ரீன் சோதரான் उद्दिश्य क्षम्यताम् आगमनमार्गे काचित् भिषुकः आसीत्. सः ज्वरपीडितः आसीत्. तस्य चिकित्साव्यवस्थां कृत्वा चिकित्साव्यवस्थां कृत्वा औषधम् आनीय दत्तवान्. अतः विलम्बः अभवत् इति उक्तवान्. कृषिकः चतुर्थं पुत्रं நாலாவது பிள்ளையை பிரீத்தியா ஆலிங்கித்தவான். நாலாவது பிள்ளையை அணைத்துக் கொள்கிறான். அந்த மீனிங் அன்போட அன்பினால அணைத்துக் கொள்கிறான். ஓகே, சோ கொஞ்சம் கிளியரா இருக்கா இது இப்போ பண்ணும்பொழுது? ஓகே ஜி. யா, எவ்ரிபடி ஐ அம் ஆஸ்கிங் எவ்ரிவன். இருக்கு மேடம். இதுல வந்து கொஞ்சம் வந்து மீனிங்ஸ் புரிஞ்சுட்டு பண்ணினோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நமக்கு there will be no problem. Only we should understand the meaning of what to do. Okay? Yeah. So பூர்ண பிரத்யயாந்தா இருக்கு இல்லையா, அதோட இன்னொரு பேர் என்ன சொன்னீங்க? சங்கேய வாச்சக. கர்ம வாச்சக சங்கியானால அதுதானா? கிடையாது. ஓகே, கர்ம வாச்சக கிடையாது. கர்ம பதம்னாலே கர்ம வாச்சகம்னாலே द्वितीया விபக்தி. கர்மம் பிரதமா கர்த்ரு பிரதமா விபக்தி. கர்மம்ங்கிறது கிரியா வந்து என்ன காரியம் செய்யறதோ அதுதான் கர்ம வாச்சக சப்தா. கிரியாவை யாரு செய்யறாளோ, இந்த கர்மத்தை யாரு செய்யறாளோ அதுதான் கர்த்ரு வாச்சக சப்தம். ஓகே ஓகே. சங்கேய வாச்சக சங்கேய வாச்சக. ஓகே, thank you madam. Okay, so next one is Vidiling. I think we all know Vidiling. But we can do it fast to the next lesson. Yeah. Sandhi I wanted to do together. Yeah. Vidiling. அது நம்மளுக்கு எப்படி இருக்கு? நமக்கு வந்து ஈத் ஈத் ஈதாம் ஈயுஹு ஈஹி ஈதம் ஈத ஈயம் eva ema. This is the ending. So patet patetam pateyuhu patehe patetam pateta pateyam pateva patema. That is in Parasmaipadi. In Atmanipadi it is again ita. Anga ஈத்னு வருது, இங்க ஈத்த வரும். வந்தேத ஈயாதாம் வந்தேயாதாம் ஈரன் வந்தேரன். அப்புறம் ஈதாஹா, so வந்தேதாஹா. ஈயாதாம்
வந்தேயாதாம். ஈத்வம் வந்தேத்வம். சோ அடுத்தது ஈய வந்தேய. ஈவஹி வந்தேவஹி. ஈமஹி வந்தேமஹி. So this is the ending. So இந்த எண்டிங் பார்த்துட்டு நம்ம வந்து விதிலிங் வந்து எப்படி வருது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். So there are some irregular verbs. அதுவும் கொடுத்திருக்கா. அதுல வந்து இப்ப குரு தாத்து எப்பொழுதுமே நம்மளுக்கு ரெகுலரா வராது. ஸோ குரியாத் குரியுகு. அப்புறம் உத்தம புருஷல குரியாம் குரியாம. தத்யாத் தத்யுகு தத்யாம் தத்யாம. ஸ்ருணுயாத் ஸ்ருணுயுகு ஸ்ருணுயாம் ஸ்ருணுயாம. சக்னுயாத் சக்னியுகு சக்னியாம் சக்னியாம. ஜானியாத் ஜானியுகு ஜானியாம் ஜானியாம. கிரீணியாத் கிரீணியுகு கிரீணியாம் கிரீணியாம. ஸ்யாத் அஸ்தாத்து. ஸ்யாத் ஸ்யுகு ஸ்யாம் ஸ்யாம. Okay, so these are the rupam. We start the abhyasam. இப்ப கச்சதி என்னன்னா கச்சேத் அப்படின்னு வரும். பத்மாவதி மேடம் நீங்க ஆரம்பிங்க. क्रीडति क्रीडेत பேஜ் page 88 sir. Tamil book. My book it is 88. I don't know. 90 தமிழ்ல 90. ஓகே, அதான் சொன்னேன். புக்கு வருஷம் அவ புக்கு தனியா புதுசா பிரிண்ட் பண்ணிருப்பா. அதனால நிறைய புக்ஸ் வந்து மாறும் பேஜ். நயதி நேயேத். அடுத்தது த்வஜதி த்வஜேத். அடுத்தது நயத்தி வந்து என்னமா வரும்? நயதி வந்து நேல வரும். நே எதுக்கு வரணும்? நயத்தி நயேத்து தானே வரும். அவ்வளவுதான், நயேத்து தான். நயேத்து தான். நீங்க நேயேத்ல நயேத் இல்ல நயேத்து தான் சொன்னேன். நீங்க திருப்பி கேட்டப்ப எனக்கு டவுட் ஆயிடுச்சு. தப்பா சொன்னீங்க. சரி திருப்பி கேட்டாலாம் பயப்படக்கூடாது. என்ன பயம்? அன்னைக்கு பரஸ்பரிப்பது எப்ப ஏன் முதல்ல வரலைன்னு எனக்கு ஆள் வைக்க தெரியும். Okay, don't be scared. What I'm going to do? Nothing. த்வஜதி த்வஜேத். அடுத்தது வததி. இல்ல வதத்தி இல்ல, நாலாவது பண்ணுங்க அந்த சைட். ஒரே இதா சோரயதி சோரயதி சோரயேத். அவ்வளவுதான். You can stop here. Yeah. ராஜராஜேஸ்வரி மேடம் பண்ணுங்க. ராஜராஜேஸ்வரி மேடம், are you there? இருக்க மேடம். வதத்தி அதானே சொல்லணும். வதத்தி வதேத். பஷ்யதி பஷ்யேத். உபவிஷதி உபவிஷேத். வந்ததே வந்தேத். வந்தேத வந்ததே வந்ததே எப்படி வரணும்? வந்தேத. ஓகே மா, can stop here. கதயதி. இல்ல வேண்டாம். ஓகே ஓகே. பார்வதி ஹரிஹரன் மேடம் பண்ணுங்க. हरि ओम माता. कथयति कथयेत्. शृणोति शृणोति शृणुयात् शृणुयात् शृणुयात्. ஏன்னா இது irregular verb. அடுத்து பண்ணுங்க. ஸ்பிருஷேத். அது எல்லா மூணு இதுவும் எழுதணுமா? ஸ்பிருஷேத் ஸ்பிருஷேதாம் ஸ்பிருஷேயுஹு. அடுத்தது தாடயேத் தாடயேதாம் தாடேயுஹு. தாடயேயுஹு தாடயேயுஹு. ஓகேமா, can stop here. ராஜேஸ்வரி வைத்தியநாதன் மேடம் அடுத்தது பண்ணுங்க. சோரயேத் சோரயேதாம் சோரயேயுஹு. தத்யாம் தத்யாம தத்யாவ தத்யாம. கிரியாம்
குர்யாம் குர்யாவ குர்யாம. ஓகே தானி ஓகே போதும். பார்வதி சிவராமன் மேடம் அடுத்தது பண்ணுங்க. ஜானியாத் ஜானியாம் ஜானியுஹு ஜானியாத் ஜானியாதாம் ஜானியாத் ஜானியாதாம் ஜானியுஹு உபவிஷேத் உபவிஷேதாம் உபவிஷேயுஹு வந்தேத வந்தேயாதாம் வந்தேரன். Okay, you can start. ராஜேஸ்வரி ஸ்ரீனிவாசன் மேடம் பண்ணுங்க. சொல்றேன் மேடம். ஹரேத் ஹரேதாம் ஹரேயுஹு. கதையேவம் கதையேவம் கதையேயம் கதையேயம் கதையேவ கதையேம. அடுத்தது வந்து வெறும்னா லட்லக்காரோடு படந்தி லிங்லக்கார எழுதணும். முதல் வரிசை மட்டும் சொல்லுங்க. 3 எப்படி மேடம் அது? பஷ்யந்தி ஹசந்தி. பட்டந்திக்கு பட்டேயுஹு வந்திருக்கு. அப்ப ஹசந்திக்கு என்ன வரும்? வெறும்னா இது மட்டும் பகுவச்சனம் தான் கேக்குறாங்க. ஹசந்தி என்ன கேட்டிருக்காங்க? இங்க என்ன கொடுத்திருக்காளோ இங்க பகுவச்சனம்னா அங்கேயும் பகுவச்சனம். இல்ல மேடம், படந்தி படேயுஹு கொடுத்திருக்காங்க. அப்புறம் பஷ்யந்தி தானே கொடுத்திருக்காங்க. ஹசந்தி இருக்கு என் புக்ல. உங்க புக்ல என்ன இருக்கு? பஷ்யந்தி. போடுங்க பண்ணுங்க. பஷ்யேயுஹு கொடுக்கணுமா? ஆமா, பஷ்யேயுஹு. காததி காதேயுஹு. இல்ல இல்ல, காததி அப்படிங்கிறது என்ன? இது என்ன வச்சனம்? பரஸ்மைபதி லட்லக்காரது. லட்லக்காரத காததி. என்ன வச்சனம் லட்லக்காரல? அது ஏக வச்சனம் இல்லையா? ஆமா, ஏக வச்சனம். அப்ப இங்கேயும் ஏக வச்சனம் தானே வரணும். அப்போ காதேத் வருமா? காதேத் காதேத். ஓகே, காததி காதேத். வந்ததே அது வந்து ஆத்மநேபதி. வந்தேதா. வந்தேத. ஓகே, வந்தேத. ஓகே, சரி மேடம். அடுத்து சொல்லுமா? இல்ல வேணும், அவங்க சொல்லிட்டோம். ராஜேஷ் ராதை மேடம் சொல்லுங்க. கம்பதே ஆத்மநேபதி ஏகவச்சனம். கம்பேத. லிखन्ति परस्मैपदी बहुवचनं. लिखेयुः भवन्ति भवेयुः. Okay, Aparna madam, start the next one. Have I left out anyone? Have I left out anybody? The round la? I don't think. Yeah. Okay, Aparna madam can start. हाँ madam. करोति कुर्यात्. प्रवहति प्रवहति प्रवहेत्. 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 அதுக்கு அடுத்து வந்து திஷ்டந்தி. திஷ்டந்தி வந்து பகுவச்சனம். அப்போ வந்து திஷ்டேயுஹு. அதுக்கப்புறம் பத்ததி. பத்ததி வந்து நார்மல் பரஸ்மைபதி. அப்போ பதேத். ஓகே, விஜயலட்சுமி மேடம் பண்ணுங்க அடுத்தது. இந்த ரவுண்ட்ல என்ன கூப்பிடல. யாரு? உமா மேடமா? நானும் பண்ணல மேடம். ஓகே, உமா மேடம் பண்ணுங்க அடுத்தது. தாவந்தி தாவேயுஹு. மிலந்தி மிலேயுஹு. நமதி நமேத். शोभते शोभेत. शोभेत வருமா? शोभते வந்து உங்களுக்கு ஆத்மநேபதி இல்லையா? शोभते வந்துடுதே. அப்பவே நீங்க புரிஞ்சுக்கணும் அது ஆத்மநேபதி தானே. அப்ப शोभेत. शोभेत. ஆமா, கரெக்ட். शोभेत. கம்பந்தே கம்பேரன். ஓகே,
So next exercise. Jayashree madam only said, no, I didn't call you. Yes, madam. Okay. Jala லட்லக்கார் வாக்கியங்களை லிங் லக்காராக மாற்றி எழுதவும். Fourth exercise. Yes. சொல்லுவா மேடம். ஜலபிந்தவக பதந்தி ஜலபிந்தவக பதேயு. அதெல்லாம் படிக்காதீங்க. ஜலபிந்தவக என்ன வரும்? பதேயு மார்கேஷு ஜலம் பிரவஹேத். பூமிஹி ஆத்ரா பவேத். ஜனக ஆශ්‍රயே திஷ்டேயு. ஓகே மா. இன்னும் ஒண்ணு பண்ணிடுங்க. கேச்சன சத்ரம் உத்காட்டயேயு. உத்காட்டயேயு. ஓகே. யா. So விஜயலட்சுமி மேடம் நீங்க அடுத்தது பண்ணுங்கம்மா. யானானி மந்திரம். இல்ல அதெல்லாம் படிக்காது. மந்தம். ஓகே மந்தம். மந்தம் கச்சேயுஹு. தாவந்தி தாவேயுஹு. பதந்தி பதேயுஹு. ஓகே. குர்வந்தி குர்யுஹு. அப்புறம் ஆகச்சந்தி ஆகச்சேயுஹு. Okay. So next exercise is பன்மை வாக்கியங்களாக. You have to change the whole sentence into bahuvachanam. Okay. So that is what you're going to do. Sitaraman sir, can you do? Hari Om Mata. Marjaraha. 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 Moshakam. Hankiyatam. Hankiyat. என்ன இருக்குது? கிரஹியாத்துக்கு வந்து கிரஹியாத் கிரஹேயுஹு. கிரஹேயுஹு. கிருஹ்ணியாத் மாதா. கிருஹ்ணியாத். கிருஹ்ணியாத் மாதா. கிரஹ்ணியேயுஹு. அப்பனா கிரஹ்ணியேயுஹு. கிரஹ்ணியாத். ஓகே. கிரஹ்ணியாத். கிரஹ்ணியாத். கிரஹ்ணியேயுஹு. கிரஹ்ணியுஹு. கிரஹ்ணியே வராத மாதா. கிரஹ்ணியாத்துக்கு கிரஹ்ணியுஹு. கிரஹ்ணியுஹு. அப்புறம் சாத்ராக கிரீணியாத் கிரீணியுஹு வருது இல்லையா? ஆமா ஆமா. கிரஹ்ணினா அத மாதிரி கிரஹ்ணியாத் கிரஹ்ணியுஹு. சாத்ராக கோலாகலம் ந குர்யேயுஹு. குர்யேயுஹு. சா வந்து கிடையாது சார். சார் அவசரப்படாதீங்க சார். சாத்ரஹ கோலாகலம் ந குர்யாத் அது சிங்குலர். இப்ப சாத்ரஹ வந்து சாத்ராக. அப்ப இங்கேயும் பகுவச்சனம் தான் வரணும். அப்ப குர்யுஹு தான் அது. குறியுகு தான். குறியே கிடையாதோ? குறியே கிடையாது சார். ஈயுகு வந்தாலும் குறியுகு. ஆமா அது நான் சொன்னேனே முதல்லயே irregular verb அப்படின்னு சொல்லிட்டு. குறியுகு. It comes under irregular verb. Okay. குறியுகு மாதா. ஓகே அஸ்து மாதா. சா பலானி. ஓகே sir, it's enough. It's enough sir. Yeah. Jayashree madam can do the next two. Yes madam. Taha palani dadyuhu. Choraha vastuni apahareyuhu. Okay. Uma madam, do the next one, next two. Yes madam. चोरः कर्मकरः இல்லையா? कर्मकः वस्तूनि आनेयेत्. कर्मकराः वस्तूनि आनेयुः.
आनयेयुः 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 मम मित्रम् आगच्छेत् मम मित्राणि आगच्छेयुः ஓகே ஓகே மேடம் எனக்கு இந்த சென்டென்ஸ்ல எப்பவுமே ஒரு டவுட். இதுல அவ மாமாக்கு மாமா கொடுத்துட்டா, இப்போ ஒண்ணும் குடுக்கல, நம்ம மாமாவை ஆஸ் இட் இஸ் தான் எழுதணுமா? மாமான்னு தான் எழுதலாமா? எனக்கு புரியல. இல்ல என்ன கொஸ்டின் என்னதுனாக்கா, இதுல வந்து மாமாக்கு ஆவா மாமா ஆல்ரெடி இந்த புக்ல குடிச்சிட்டோம், அதனால நம்ம மாமா சொல்றோம். ஓகே, இன்கேஸ் இது வந்து அவ வந்து ப்ளூரலா எழுதுன்னு சொன்னாக்கா நம்ம வந்து மாமா மித்ராணி ஆகச்சேவுதான் எழுதணுமா, இல்ல அந்த அஸ்மாக்கம் அப்படி எழுதணுமா? அஸ்மாக்கம் அவ வந்து கொடுக்க மாட்டாமா. யூசுவலா they will give you only for the விசேஷனம் and விசேஷம் only. அச்சா, மாமால வந்து அப்படியே அந்த நவுன் தான் கொடுப்பா. If at all they have to give you, இப்ப சா அப்படின்னு கொடுத்திருக்கா இல்லையா, இப்ப சா வந்து நீங்க தாஹான்னு சொல்லுங்க. நம்ம சாத்தே தாஹான்னு சொல்றோம், அதனால தான் கேட்டேன். அதனால டவுட்டே. தா is the subject, okay? Okay, okay. But mama is not a subject. Mitram only if the subject comes, then you have to change into plural. புரிஞ்சுக்கோங்க. My friend அந்த இடத்துல subject தான். Okay, okay. Thank you, madam. எனக்கு அதுதான் ஒரு டவுட் இருந்தது, கேட்கணும் அந்த. Usually they will not ask. If at all they want to test you on mama, they will underline that and you. Okay, இங்க வந்து என்ன பண்ணிருக்கா, they are not underlining because they want only the noun and the verb. They are not underlining. பண்ணிட்டாங்க. the second காலத்துல மாமான்னு எழுதி கொடுத்துட்டோம் already, so இதுல டவுட் இல்ல. Whatever it is, here they have just இப்போ சாத்ரஹ ஸ்லோகம் வதேத், ஸ்லோகம் வதேத் is the next sentence. இப்போ அதுல வந்து அவ ஸ்லோகமே எழுதிட்டா. Okay, so they don't want the whole sentence to be done. Sentence to be changed, correct. அதனால இல்ல மாமா கொடுத்தத நான் மாமா அப்படியே எழுதினேன். கர்த்ரு பதமும் கிரியா பதமும் பண்ணவாங்கிறது was my question. கர்த்ரு பதம் அப்ப நீங்க சொல்லிட்டீங்க சப்ஜெக்ட் வந்தாதான்டோ. கரெக்ட். Okay, okay, thank you madam. Okay, we'll go to the next one ma. யார் பண்ண சொன்னேன்? I told somebody to do. Uma madam finished, right? Uma madam இப்பதானே பண்ணினேன்? ஆமா மேடம். ஆமா மேடம். ஓகே, இல்ல பண்ணுனா சொல்றேன். இல்ல வேண்டாம். மங்களா மேடம். Yes madam. छात्रः श्लोकं वदेत्, छात्राः श्लोकं वदेयुः, अध्यापकाः पाठान् पाठयेत्, अध्यापकाः पाठान् पठेयुः. Okay, पाठेयुः. Okay, you can stop. Okay, thank you. சாரதா மேடம் பண்ணுங்க. பாட்டயேயுஹு வராதா மேடம்? பாட்டயேத் பாட்டயேயுஹு பாட்டயேத் அப்படின்னா பாட்டயேயுஹு. யா, பாட்டயுஹு வராது. யா, பாட்ட அசேயுஹு. பாட்டயேத்ங்கிறதால பாட்டயேயுஹு தான் கரெக்ட். பாட்டயேத் பாட்டயேயுஹு, பாட்டயேத் பாட்டயேதாம் பாட்டயேயுஹு. பாட்டயேயுஹு கரெக்ட். பாட்டயேயுஹு தான். நமஸ்காரம். ஈதீதாம் ஈயுஹு. யா, பாட்டயே. பாட்டயேத் பாட்டயேயுஹு. ஓகே. பக்தஹ தேவம் வந்தேத்த. யார் பண்றது? சாரதா. நமஸ்காரம் ஜி. சாரதா. சாரதா மேடம், உங்களோட வாய்ஸ் ரொம்ப ஃபீபிளா இருக்கு. ஐ டோன்ட் நோ வை. உங்களோட மட்டும்தான். யா, சீதா லட்சுமி மேடமோடும் அப்படிதான் இருக்கும். ப்ராபபிலி இட்ஸ் ஓகே. பண்ணுங்க. பக்தஹ தேவம் வந்தேத்த, பக்தாக தேவம் வந்தேரன். யா, ஆத்மநேபதே. யா. பாலகஹ மதுராணி காதேத், பாலகாக மதுராணி காதேயுஹு. காதேயுஹு. யா. காதேயுஹு. Yeah, good. धन्यवाद जी. So with this we will just